வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 2 சுக்கிர பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் 50-51 நாட்கள், சுக்கிரன் 28 நாட்கள். இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உடனே வந்துடுறதுனால தான் நம்ம சேர்த்து போடுறோம். ஆமாம். இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 20/9 வரைக்கும் இருக்கார். அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் 50 நாளுக்கு மேலே இருக்கார் அவர். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் தேதியிலிருந்து 29 தேதி, கிட்டத்தட்ட 28 நாட்கள் அவர் கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். ஏன் அப்படின்னா, கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனோட வீடு. புதனோட வீட்டில் சுக்கிரனுக்கு அங்கே வேலையே கிடையாது. எப்போவுமே அறிவோடு இருக்கிற போது பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர பொழுதுபோக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான். செவ்வாயும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பகை, மிதுன ராசி பகை வீட்டில் தான் இருக்க போகிறார். பட் அதை பற்றி பெரிய அளவில் இல்லை. ஏன்னா எந்தெந்த இடத்துல ஸ்தான பலமோ அதுக்குண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி எல்லா பதிவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்ஸ்அப்பில் வாங்க பேசலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மீனராசி. மீனராசிக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான், 4ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சி, 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியும் இன்னொன்று செவ்வாயோட பயிற்சி எப்படி இருக்கும்? ஏன்னா சுக்கிரனுக்கு செவ்வாயோட பார்வையும் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனியோடைய பார்வையும் இருக்குது. சுக்கிரன் 2 பிரச்சனைகளை சமாளிக்கணும். ஏன்னா 2ம் பாவகிரகம். ஆனால் சனிக்கு நட்பு கிரகம் தான் சுக்கிரன், இல்லைன்னு சொல்ல அவர் வக்கரமாக இருக்கார். இது இந்த செவ்வாயும் இந்த சுக்கிரனும் பயிற்சி எப்படி இருக்கும் மீனராசிக்கு? ஏன்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு. இந்த 7.5 சனியில் படாத பாடுபட்டு நிறைய கஷ்டத்தால் அவங்களுக்கு ஓரளவுக்காவது ரிலீஃப் கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த குரு அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார் 5ஆம் இடத்துல. ஆமாம், அதுதான் இவங்களுக்கு சவாலை சமாளித்து கொஞ்சம் சிரிப்பு வருது. 1. 2வது 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது இவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு. ஜென்ம ராசியில் சனி, நீங்கள் சொல்ல மாதிரி 7.5 அந்த ஆரம்பிச்சதுலேருந்தே பிரச்சனை. ஜென்ம ராசிக்கு சனி வந்ததுலேருந்தே டென்ஷன். குடும்பத்தில் யாருமே மதிக்கலை இவங்கள. ஏன்னா ஒரு வருமானம் வந்தால் தானே அங்கே மதிப்பாங்க. இப்போல்லாம் அதான், முன்னாடி வருமானம் இல்லைனாலும் மதித்தாங்க, அதனால தான் குடும்பம் சந்தோஷமாக போச்சு. இப்போ வருமானம் இல்லைன்னா யாரும் மதிக்கலை, அந்த லெவலுக்கு இவங்க வந்துட்டாங்க. யாராவது ஒருத்தர் கை கொடுப்பாங்க, கை கொடுப்பாங்க அப்போல்லாம். ஆமாம், உறவினர்கள் கை கொடுப்பாங்க, இல்லைன்னா சொந்த பந்தங்கள், அதான் சொந்த பந்தங்கள் கை கொடுப்பாங்க, அப்படி இல்லைனாக்கா அண்ணன் தம்பி ஏதோ ஒரு யாராவது ஒருத்தர் கட்டி பிடிச்சிப்பாங்க. ஆனால் இப்போவும் அந்த ராஜஸ்தான் அவங்க மார்வாடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட இருக்குது இந்த பழக்கம், இன்னமும் மாறலை. ஏன்னா ஒரு மார்வாடி நஷ்டம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கூப்பிட்டு விருந்து வச்சு எல்லாரும் பணம் கொடுத்து அவங்கள மறுபடியும் எழுப்பி விட்ருவாங்க. முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம இதுக்குள்ள இருந்தது. யாரும் வருமானம் இல்லைனாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. உறவுகள் தான் கை கொடுப்பாங்க, உறவுகள் தான் முக்கியம்னு இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ பணம் காசு சம்பாதிக்கலையா, அவங்க குடும்பத்திலே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி போயிடுது. அந்த அனுபவத்தெல்லாம் இவங்க வாங்கினாங்க. டென்ஷன், குடும்பத்தில் மரியாதை இல்லையே அப்படின்னு இவங்களை ஒதுக்கி வச்சதே இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த குரு வந்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு டென்ஷன் குறைஞ்சது. ராகுக்கு எது பரவாயில்ல இவங்களுக்கு. சரி, இப்போ இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தார். சரி, நல்ல இடம் தான், சூப்பரான இடம், உங்களுக்கே தெரியும். அரைமறைவுனாலும் உபஜயஸ்தானம். ஸோ வெற்றி வாய்ப்புகள், முயற்சிகள் வெற்றி அடைய இதெல்லாம் உண்டு. ஆனால் சனியோட பார்வையான முயற்சிகள் எடுத்தால் கூட வெற்றி அடைய முடியல. முயற்சி எடுக்கிறாங்க, முடியல. ஆனால் இப்போ அந்த 3ஆம் இடத்தை விட்டு விலகி 4ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம், சுகஸ்தானம். ஸோ 4ஆம் இடம் செவ்வாய் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஜனனகால ஜாதகத்தில் பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் சொல்லலாம். பட் இப்போ கோச்சார ரீதியாக சூப்பரான ஒரு இடம். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அதுமாதிரி தாயார் வழி உறவினர்கள், மாமன்மார்கள் அவெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உதவி அப்படின்னு கேட்டு போனாங்கன்னா இப்போ கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு நன்மை. ஆனால் என்ன, அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 3-8 குடையவர்.
என்ன. ஆனால் அஷ்டமாதிபதி நீச்சம் அடைகிறது நல்லது களத்திரஸ்தானத்தில். ஆனால் 3ஆம் இடத்த அதிபதி ஒரு முயற்சிகளில் தடையை கொடுப்பார், ஏன்னா நீச்சம் அடைஞ்சிடுறார். ஸோ எங்கே நீச்சம் அடைகிறார்? 7ஆம் இடத்துல. அந்த 7ஆம் இடத்துல சனியோட பார்வையும் விழுது, செவ்வாயோட பார்வையும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு ஃபேவரபுளாக இருக்கார், ரொம்ப நல்லது தான். ஜென்மராசியும் பார்க்குறார் குரு 9ஆம் பார்வையா. அதெல்லாம் ரொம்ப விசேஷம், இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. பட் கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். அப்போ அந்த களத்திர பாவம் வீக் ஆகிடுறது. ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. சாதாரணமாக மீன ராசிக்கு எப்போவுமே வந்து புதன் கொஞ்சம் ஒரு இதுதான், என்ன மத்தியமமான பலனை தான் கொடுப்பார். ஸோ அந்த இடத்துல தான் நீச்சம் அடைகிறார். சுக்கிரன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இவங்க. ஓகே, 8 குடையவன் 7ஆம் இடத்துல நீசமாகிறார், சுக்கிரன் நீசம். இப்போ சுக்கிரன் வந்து நீசமாகக்கூடாது பொதுவாகவே. கரெக்டு. இன்னொன்று வந்து செவ்வாய் வந்து அவர் 4ஆம் இடத்துல, அவர் பரவாயில்ல. குரு 5ஆம் இடத்துல இருந்தாலும் சனி வந்து 7.5 சனி. இப்போ வக்ரம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் திருமணத்துக்காக முயற்சி எடுத்து நிறைய தடையாக தான் இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கரெக்ட். ஏன்னா பண்ணியே ஆகணும், திருமணம் பண்ணியே ஆகணும். அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி. கண்டிப்பாக எப்போ கல்யாணம் கேட்டுனே இருப்பாங்க. இல்லைனா யாராவது கல்யாணம் பண்ணின்னு வந்து எதிர்க்கு நிற்பாங்க. அவங்க நல்லாவும் இருப்பாங்க, நல்லா இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல. இன்ஃபேக்ட் அவங்களே மீன ராசியாகவும் இருக்கலாம். ஆமாம், அது ஒன்று. வெறுப்பேற்றுற மாதிரியே எல்லாமே நடக்கும் இந்த மீனராசிக்கு. இது திருமண வாழ்க்கையில் இதில் மட்டும் இல்லை, தொழில், வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் இருக்குது அந்த அந்த இது. ஆமாம். ஆனால் இப்போ நம்ம பசங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு மீனராசியில் இருக்கிறவங்க பசங்களுக்கு திருமணம் கூடி வராமல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று மீனராசிலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமணம் கூடி வர மாட்டேங்குது. இப்போ திருமணம் அப்படிங்கிறது கூடி வருமா? சுக்கிரன் மட்டும்தான் நீசம், குரு நல்லா இருக்காரு, இன்னொன்று செவ்வாய் நல்லா இருக்கார். ராசிக்கு மறையில, அவ்வளோதான். கரெக்ட். சனி பகவானும் டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல இல்லை, வக்கரமாக தான் இருக்கார். திருமணத்துக்கு உண்டான காலமா? திருமணத்தில் ஏதாவது சக்ஸஸ் கிடைக்குமா? இப்போ ஆடி மாதம்லாம் போச்சு, உங்களுக்கு அந்த ஆடி மாதத்தில் எந்த முயற்சி எடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஆடி மாதம் கழிச்ச உடனே அந்த முயற்சிகள் எடுப்பாங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 50 நாள்னு வச்சிங்களேன், 1ஆம் தேதியிலேருந்து 50 நாள்னு வச்சிங்களேன். இதுலேயே சுக்கிரனும் அடுத்த இடத்துக்கு மாறிடுறாரு, ஆட்சி வீட்டுக்கும் போயிடுறாரு. இது நன்மை தருமா திருமணம் ரீதியாக? இது திருமண முயற்சி பண்ணுறவங்களுக்கு, திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நன்மை தருமா? மொத்தமாக எப்படி இருக்கும்? திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கலாம், முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும். ஏன் அப்படின்னா களத்திர பாவத்தில் தான் சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துட்டுருக்கார், 7ஆம் இடம். என்னதான் சுக்கிரன் வந்து ஜென்மராசியை 7ஆம் பார்வையை பார்த்தா கூட 7ஆம் இடத்துல உட்காந்துட்டுருக்கார். ஆனால் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, மீனராசியை சேர்ந்த அன்பர்களோட குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிடும். ஆனால் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதம். ஆனால் மீனராசியில் இருக்கிற அவளோட குழந்தைகளுக்கு, சந்ததிகளுக்கு, மகனோ அல்லது மகளோ திருமண வயதில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கல்யாணத்தை போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா 5ஆம் இடம் குரு, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். கண்டிப்பாக ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. மற்றபடி இவங்களுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தால் வெற்றி அடையலாம். ஆனாலும் 7ஆம் இடத்துல நீச்சம் சுக்கிரன், மெயினான காரகனே சுக்கிரனும் குருவும் தான். குரு ஃபேவரபுளாக இருந்தாலும் 5ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆனால் 7ஆம் இடம் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ நடக்கிறதுக்கு வாய்ப்புனா முயற்சி எடுக்கணும். மற்றபடி இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிடும். அந்த மீனராசியில் இருக்கிற அவளோட குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிடும். திருமண வாழ்க்கை இவங்களுக்கு எப்போவுமே வந்து இரட்டு தான் சார். இரட்டுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், மதில் மேல் பூனைங்கிற மாதிரி தான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த 7.5 சனியில் ஆமாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எப்போவுமே டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். 12ஆம் இடத்துல வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டு இருக்கு. பெரிய டைவர்ஸ் வரைக்கும்லாம் போகலை, அவ்வளோதானே தவிர அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜென்மராசியில் வந்து உட்காந்தோன்னே இன்னும் ஜாஸ்தி ஆச்சு. ஆனால் குரு ஃபேவரபுளாக போனோன்னா கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்குது. இப்போ ஏன்னா இப்படி தான் வாழ்க்கைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா போராட்டகாலமான வாழ்க்கை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி போயின்னு இருக்காங்க. ஸோ குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, இப்போ வந்து 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நீசம். ஆமாம், நிறைய பேருக்கு சுக்கிர தசையில் இருக்கிறவங்க தான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க இந்த மீனராசியில். மீனராசி சொல்லவே தேவையில்ல. அஷ்டமாதிபதினாக்கா அவரு எப்பன்னு காத்து நிற்பாரு. இப்போ 7.5 சனி சேர்ந்து வேற செய்யுது. இது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 8 குடையவர் நீசமாகறார் இல்லையா? இதுல வந்து செவ்வாயோட பார்வை இருக்கு, சனி பகவானுடைய பார்வை இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி யோகம். கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், கடன் பிரச்சனை தீரணும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஏதோ எங்கெங்கயோ லாட்டரி அடிக்குது, நமக்கு ஒரு ஏதாவது பண்ணாதா? அது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல எதனா திடீர் அதிர்ஷ்டம் வராதா? இது மாதிரி எல்லாம் இப்ப மீனராசிக்கு போயிட்டு இருக்கு. எப்படி ஜென்ம சனி கண்டிப்பா தூண்டும். கரெக்ட். யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லையா?
ஆமா. அதனால நான் என்ன சொல்றேன்னா 8ஆம் அதிபதி நீசமாவறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டா? 8ஆம் வீட்டு அதிபதி நீச்சமடைகிறாருங்கும்போது எதிர்பாராத வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முயற்சி எடுக்கணும். அதுவும் இப்போ ஒன்றும் இல்லை, லாட்ரி சீட்டில் தான் எதிர்பாராமல் நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். அப்போ வாங்கணும்ல, வாங்கணுன்னா முயற்சி எடுக்கணும்ல. நம்ம தானே அந்த கடைக்கு போய் வாங்குறது, இல்லைன்னா ஆன்லைனில் வாங்குறது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன். அப்போ அதெல்லாம் பார்த்து வாங்குறது நல்லது. ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி இந்த பூர்வீக சொத்துக்கள், என்ன யாராவது ஒரு வீடு வந்து இவங்க வர வேண்டிய சொத்தாக இருக்கும், அது ஒரு வில்லங்கத்தில் இருக்கும், என்ன அது இவங்களுக்கு இப்போ ஃபேவரபிள் ஆகும் எதிர்பாராமல் டக்குன்னு. அப்போ சொத்து சுகம் உண்டாகும். 4ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய், திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடத்துல நீச்சமடைந்த சுக்கிரன் செவ்வாயோட இதில் பிரச்சனையை அப்படி கொண்டு போய் ஒரு நிவர்த்தி ஆகி இவங்களுக்கு ஃபேவரபிள் ஆகிடும். ஏன்னா குரு உட்காந்துட்டு இருக்கார் 5ஆம் இடம். ஸோ பிதிரார்ஜ சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வர வேண்டிய எதிர்பாராத சொத்துக்கள் இவங்களுக்கு வரும், கவலையே பட வேண்டாம். பட் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் தான் இவங்களுக்கு அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது லாட்டரியும் அந்த ஷேர் மார்க்கெட் அதை பற்றி சொல்லுங்க. லாட்ரி சீட்டு அதான் நான் சொன்னேன், முயற்சி எடுத்தால் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, தமிழ்நாட்டில் லாட்ரி இல்லை. ஆமாம், இருந்தாலும் அது கொஞ்சம் அதான் சொன்னேன், ஆன்லைன் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆன்லைனில் தான் கிடைக்கும் ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த 4ஆம் வீட்டில் செவ்வாய் வராருங்கும் போதே கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். அப்பாடா, நம்ம இவ்வளோ நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், ஒரு லாபமும் வரல, ஒரு இதுவும் இல்லை. இப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2-9 குடையவன் தான் 4ஆம் வீட்டுக்கு வரார். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு, அதேமாரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு சுகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, மீனராசிக்கு உண்டான பரிகாரம் இந்த 50 நாட்களுக்கு. மீனராசி அப்படின்னாலே கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்போ தான் இவங்களுக்கு பொருளாதாரமே உயர்வு அடையும். அப்போ தான் அந்த பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 2-9 குடையவனே செவ்வாய் தான். ஸோ இவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும்னா முருகப்பெருமான் வழிபாடு, செவ்வரளி மாலை, கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம். அந்த கந்த சஷ்டி கவச்சம் அவ்வளோ பெரிய விசேஷம். பாலன் தேவராய சுவாமிகள் எழுதினது, ரொம்ப விசேஷம். ஸோ இதெல்லாம் எப்போ சொல்லணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவச்சம் தினந்தோறும் சொல்கிறது நல்லது. அதேமாதிரி செவ்வாய்க்கிழமை போயிட்டு ஒரு நெய் விளக்கு போட்டு வரட்டும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களோட பொருளாதாரமும் நல்லபடியாக இருக்கும். இவங்க எடுக்கிற காரியங்களும் சிறப்பாக அமையும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே மீனராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் நீச்சமடைந்தாலும் செவ்வாய் பகவான் ஒரு பலமான ஒரு முன்னேற்றத்தையும் குரு பகவான் அனுகிரகத்தால் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.